ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோசி அண்ட் சேமி. இன்றைக்கி நம்ம யோசி அண்ட் சேமி சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அக்கா 7,000 ரூபாய் வச்சு, அதாவது மாத சம்பளமே 7,000 ரூபா தான், இதை வச்சு வாழ்க்கையை நடத்த முடியுமா அப்படின்னு. அப்போ ஒரு நிமிஷம் நான் நல்லா யோசித்து பார்த்துட்டு தான் நான் இந்த நோட்ஸ் எடுத்திருக்கேன். இப்படி எடுக்கும்போது கண்டிப்பாக நம்மளால் 5,000 ரூபாய் இருந்தால் கூட சூப்பராக நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணலாம். எப்படின்னா, இங்கே வாழக்கூடிய எல்லாருக்குமே ஒரே சம்பளமானு கேட்டால் கிடையாது. ஒரு சில பேர் வீட்டில் 5 லட்சம் இருக்கலாம், ஒரு சில பேர் வீட்டில் 1 லட்சம் சம்பளம் இருக்கலாம், ஒரு சில வீட்டில் 20,000 இருக்கலாம், ஒரு சிலர் வீட்டில் 5,000 இருக்கலாம். அது அவரவர் வேலை செய்கிறத பொறுத்து. சரியா? ஏரியாவுக்கு ஏரியா மாறுபடும். விவசாய தொழிலெலாம் பண்ணுறவங்களுக்கு பெரிய அளவில் லாபம் இருக்காது. அப்படிப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 10,000 7,000 இப்படி தான் வருமானம் இருக்கும் அவங்களுக்கும். அதே சமயத்தில் புருஷன் இல்லாமல் தனியாக இருப்பாங்க பார்த்திங்களா, பொண்டாட்டி மட்டும் புருஷனை பிரிஞ்சு ஒரு பிள்ளைய வச்சுட்டு வேலைக்கு போவாங்க. அப்படிப்பட்ட பெண்கள் கையிலையும் வருமானம் எவ்வளோ வரன்னா ஒரு 7,000 8,000 தான் வரும். அவங்களுக்காக தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ எழுதியிருக்கேன். கண்டிப்பாக நம்மளாலேயும் 7,000 ரூபா வச்சு சூப்பராக நடத்தலாம். அது எப்படின்னு ஒரு 12 டிப்ஸு நான் எழுதியிருக்கேன். ஒன்று ஒன்றா சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். 7,000 ரூபாயில் அடிப்பொலி தாறுமாறாக நம்ம லைஃப்பை நடத்தலாம். சரியா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா, பெருசாக எந்த கடனுமே இருக்கக்கூடாது. இப்போ நம்மள்கிட்ட புருஷன் நம்ம கூட இருக்காங்களோ இல்லை தவறிட்டாங்க, நம்ம மட்டும்தான் உழைக்கணும், நம்ம மட்டும்தான் வீட்டை ரன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டா பெருசாக கடன் எதுவுமே வாங்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா நமக்கு வருமானம் கம்மி, அப்போ கடன் அதிகமாக இல்லாமல் பார்த்துக்கிடுங்க. சரியா? ரெண்டாவது பார்த்திங்கன்னா, சொந்த வீடு இருந்தால் சூப்பர். அதாவது இப்போ நான் சொல்கிறது இந்த 7,000 ரூபா வச்சுன்னா, சொந்த வீடு இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ பொருந்தும். வாடகை வீடு இருக்கவங்களுக்கு வாடகையே 5,000 7,000 போயிடும். அவங்களுக்கு நான் இந்த வீடியோ போடலை. சொந்த வீடு இருந்து சம்பளம் 7,000 இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஓகேவா? சொந்த வீடு இருந்தால் அப்போ நம்ம மாதம் வாடகை பைசா அப்படின்னு ஒன்று கொடுக்காண்டா நமக்கு அது ஒரு சேமிப்பில் தான் இருக்கும். மூணாவது பார்த்திங்கன்னா, இந்த 7,000 ரூபா வருமானம் ஒரு கணவன் ஒரு மனைவி ஒரு பிள்ளையாக இருக்கலாம், இல்லை மனைவி ஒரு பிள்ளையாக இருக்கலாம். இப்படி ஒரு 3 பேர் சார்ந்தவங்களாக இருந்தாங்க அப்படின்னா இந்த 7,000 ரூபாயில் போதும். இல்லை சில வீட்டில் பார்த்திங்கன்னா, ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டி ஒரு 2 பிள்ளைங்க, புருஷனோட அப்பா அம்மா இப்படின்னு அந்த வீட்டிலேயே 7-8 பேர் இருப்பாங்க. அப்படிப்பட்ட வீடுகளில் 7,000 ரூபா காணுமா? 7 நாளை கூட காணாது. அதனால் நான் சொல்கிறது 3 பேர் அடங்கின ஒரு கணவன் மனைவி இருந்தாலும் சூப்பர் தான். கூட ஒரு பிள்ளை இருந்துச்சு அப்படின்னாலும் கொஞ்சம் சிக்கனமாக ஓட்டினோம் அப்படின்னா கண்டிப்பாக 7,000 ரூபாயில் சூப்பராக வாழ்க்கையை நடத்தலாம். சரி, இப்போ சொந்த வீடாக இருக்குது, நமக்கு வாடகை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய தொல்லை இல்லை. ஆனாலும் இன்னும் 1-2 தொல்லை மாதிரி கரண்ட் பில்லு, சிலிண்டர், தண்ணி இப்படிப்பட்ட 3 பிரச்சனையும் நிற்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டில் ஆள் இல்லாத நேரத்தில் டியூப்லைட்டு ஃபேனு எது எரியுதோ அதை டக்குன்னு சுவிட்சை ஆஃப் பண்ணி போட்டுருங்க. சில வீட்டில் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து ராத்திரி வர விடிய அந்த டிவி ஓடிக்கிட்டே இருக்கும். யாருக்காக ஓடுது எதுக்காக ஓடுது ஒன்றுமே தெரியாது, சும்மா அது பாட்டைக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். சரியா? அப்போ அந்த மாதிரி தப்புகள்லாம் நம்ம மேலே வச்சுக்கிட்டு நம்ம ஐயோ நமக்கு கடன் இருக்கே, நம்மளால் வரக்கூடிய சம்பளத்தில் மிச்சம் பிடிக்க முடியலையே அப்படின்னு புலம்பக்கூடாது. என்னென்ன இந்த குட்டி குட்டி விஷயங்களை நம்ம கவனித்தா மட்டும்தான் பெரிய பெரிய சேமிப்புகளில் நம்ம ஈடுபட முடியும். சரியா? அதனால் மின்சார சிக்கனம் அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக நமக்கு தேவை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, விறகடுப்பு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வருமானம் கம்மியாக இருக்குது, ஃபுல்லாக தினமும் 2 நேரமும் சமைக்கணும் அப்படின்னா சிலிண்டரே யூஸ் பண்ணாதீங்க. வீட்டில் பின் சைடு இடம் இருந்தாலோ இல்லை கிச்சன்லேயே ஒரு ஓரத்தில் குட்டியாக ஒரு விறகடுப்பு ஒன்று வாங்கி, ரெடிமேடாக கிடைக்குதுல அந்த விறகடுப்பை வாங்கி கொஞ்சம் விறகு மட்டும் பறக்கி வச்சுக்கணும். குட்டி குட்டி சுள்ளி காஞ்ச கம்பு அந்த மாதிரி பறக்கி வச்சிட்டோம்னா நம்ம சோறு குழம்பு இந்த 2ஐயும் விறகடுப்பில் வச்சிட்டோம்னா கூட்டு பால் காய்க்கிறது இது எல்லாமே நம்ம சிலிண்டரில் பண்ணிக்கலாம். இப்படிங்கும்போது சிலிண்டர் நமக்கு 4 மாதத்துக்கு நல்ல தவங்கி வரும். அதாவது மிச்சம் பிடிக்கலாம். சிலிண்டரை 2 மாதத்துக்கு ஒருக்கா வாங்குறத 4 மாதத்துக்கு ஒருக்கா வாங்கும்போது நமக்கு அந்த ரூபாய் லாபம் தானே. அப்படி யோசித்து அப்படி பண்ணுங்கள். விறகடுப்பில்ங்கும்போது சீக்கிரமாகவே இன்னொன்று சோறு கூட்டு வெந்துடும், நல்லாயிருக்கும் கண்டிப்பாக.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி வேஸ்ட்டு பண்ணுறது. இப்போ எங்கள் ஊர்லலாம் தண்ணி பெரிய அளவில் வந்து தெரு பைப்லலாம் வராது, வீட்டு பைப்லேயும் வராது. 10 நாளையில் ஒரு நாள் வரும். அப்போ நமக்கு ஒரு கெஸ்ட்டு ஒரு 4 பேர் வீட்டுக்கு வராங்க அப்படின்னா தண்ணி அடிக்கணும். ஒரு வண்டி தண்ணி 600 அப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் உங்கள் வீட்லேயும் உங்கள் ஊர்லேயும் பிரச்சனைகள் இருந்ததுன்னா நம்ம வந்து சும்மா பைப்பெல்லாம் திறந்து விட்டுட்டு இருக்கக்கூடாது. அதே மாதிரி பைப்பை ஒரு சில பேர் பாத்திரம் கழுவுறாங்க அப்படின்னா மடமடன்னு தண்ணியை திறந்து விட்ருவாங்க. அதையும் அவாய்ட் பண்ணணும். மீடியம் ரொம்ப எவ்வளோ ஸ்லோவாக வச்சு பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி முடிக்கணுமோ முடிச்சிடணும். ஒரு கப் பைப்பை திறந்தேன், ஒரு கப்பு கழுவுனேன், ஒரு கிண்ணி கழுவுனேன் அப்படியும் இருக்கக்கூடாது. சரியா? ஒரு டைமில் மொத்தமாக பாத்திரத்தை அள்ளி போட்டு விளக்கிட்டு தூர போயிட்டே இருக்கணும். அதே மாதிரி துணி துவைக்கிறதுக்கும் தினமும் ஒரு சில பேர் ஒரு பேண்ட்டு ஒரு சட்டை இப்படி துவைக்கிறதுக்கு தண்ணி வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. ஒரு 5-6 துணி சேர்ந்தோடனே மொத்தமாக நம்ம வந்து அலசி எடுக்கிறதுக்கும் ஒரு துணி அலசுறதுக்கும் அவ்வளோ தண்ணி தான் ஆகும். தண்ணிக்கே ரொம்ப தட்டுப்பாடு இருக்கவங்களுக்கு தான் நான் இந்த ஐடியா சொல்கிறேன். சரி, அவங்க ஊரில் செழிப்பாக தண்ணி இருந்துச்சுன்னா செழிப்பாக பயன்படுத்துங்க. ஆனால் எவ்வளவு தான் செழிப்பாக இருந்தாலும் தண்ணி விஷயத்தில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து சிக்கனம் பிடிக்கணும். ஏன்னா இப்போ தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு 10 வருஷம் கழித்து தண்ணி இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவு தண்ணி அதே போல் கரண்டு ரெண்டுமே வந்து சிக்கனமாக யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாதம் கூட சொல்ல முடியாது, 28 நாளையில் ஒரு நாள் அப்படியே ஒரு விருந்தாள் வந்து எட்டி பார்த்த மாதிரியே ரீசார்ஜ் உங்கள் ஃபோனில் பேலன்ஸ் தீர்ந்துட்டு அப்படின்னு மெசேஜ் வந்துடும். நம்ம 28 நாளைக்கு ஒருக்கா நம்ம போடுறோம் அப்படின்னா நம்ம மொபைல்லே போட்டுக்கலாம். ஜிபே ஃபோன்பேயில் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். அப்படி இல்லை கடையில் போய் தான் ரீசார்ஜ் பண்ணுறோன்னா எது ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கோ அதை போடுங்க. இல்லை நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துல உங்களுக்கு ஒய்ஃபை கனெக்ஷன் இருந்து அப்படின்னா அங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படியும் 1 ஹவர் 2 ஹவர் கொஞ்சம் ரெஸ்ட் டைம் கொடுப்பாங்க, அங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் வந்து யாருக்காவது கால் மட்டும்தான் பேசணும் அப்படின்னா அதுக்கு மட்டும் ஒரு 28 நாளைக்கு மினிமம் சார்ஜ் எவ்வளவோ அதை கேட்டுட்டு அதை மட்டும் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு மாதத்துக்கும் நமக்கும் நம்ம ஒய்ஃபுக்கும் ரீசார்ஜ் மட்டுமே 800 வருது அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு 400 2 பேருக்கும் முடிஞ்சிடும். கண்டிப்பாக இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களை நுணுக்கமாக பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டுக்கு மட்டும் அதாவது நெட் கனெக்ஷனோட நம்ம டேட்டாவோடு போட்டோம் அப்படின்னா ஒய்ஃபுக்கு வந்து யாருக்காவது மிஸ்டு கால் கொடுக்குற மாதிரி பேலன்ஸ் மட்டும் போட்டு வைங்க. ஒருத்தரோட நெட்டை இன்னொருத்தர் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படிங்கும்போது நமக்கு வந்து பைசா வந்து மிச்சம் பிடிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7000 தான் வருமானம், என் பிள்ளையை நான் இங்கிலீஷ் மீடியத்தில் தான் சேர்ப்பேன் அப்படின்லாம் அடம் பிடிக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலு, தமிழ் தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி எல்லா இடத்துலையுமே இங்கிலீஷ் மீடியத்தை வந்து நம்ம அரசாங்கம் வந்து வச்சுருக்காங்க. சூப்பராகவே நல்ல பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம படித்த 90s காலம் மாதிரிலாம் கிடையாது, இப்போ ரொம்ப மாறியாச்சு. அப்படிங்கும்போது நம்ம வந்து படிக்கிற பிள்ளை எங்கே இருந்தாலும் படிக்கும் அப்படி சொல்லுவாங்கள்ல, அது இங்கிலீஷ் மீடியமாக தமிழ் மீடியமானு கிடையாது. நம்ம பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு ஆர்வம் இருந்தால் எதை கொடுத்தாலும் கற்றுக்குவாங்க. நம்மளும் வீட்டில் வந்து நம்ம வேலைக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு ஆர்வமாக சொல்லி கொடுத்தோம்னா நம்ம பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க. அதனால நம்ம என்ன பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம பிள்ளைங்களை வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்து வருஷத்துக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் கட்டுற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. தமிழ் மீடியத்தில் சேர்க்கணும் அப்படின்னா 7000 வச்சு சூப்பராக வந்து நம்ம குடும்பத்தை நடத்திடலாம். அதே மாதிரி ஒன்று மட்டும் தவிர்த்துக்கிடுங்க, என்னென்னா ஆன்லைன் ஷாப்பிங். 7000 தான் வருமானம். சில பேர் என்னென்னா தொட்டதுக்கெல்லாம் அமேசான் மீஷோன்னு எதையாவது ஒன்று தேவையில்லாததை வாங்கிட்டே இருப்பாங்க. அந்த வருமானம் கம்மி அப்படின்னா ஆன்லைன் பக்கமே போகக்கூடாது. உங்களுக்கு அந்த பொருள் வேணும் அப்படின்னா உடனே வாங்காதீங்க, கொஞ்சம் பொறுமை எடுத்து அதை டைரெக்டாக கடையில் போய் அந்த துணியை வாங்கிக்கோங்க, அந்த செருப்பு வாங்கிக்கோங்க. ஆன்லைனில் வாங்காதீங்க. என்னை பொறுத்தவரை நான் தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு சில பொருள் நல்லாயிருக்கும், ஒரு சில பொருள் நல்லா இருக்காது. அப்போது ஐயோ இவ்வளோ பொருள் போட்டு நமக்கு பிடிக்காத மாதிரி வந்துட்டே அப்போ இருந்துக்கிட்டு வந்து கண்ணை பேன்னு முழிக்கக்கூடாது. சரியா? ஃபைனலாக பார்த்திங்கன்னா ரேஷன் பொருள் வந்து வாங்குங்க. சரியா? 7000 வருமானம் அப்படிங்கும்போது நம்ம ஒரு 200 கொண்டு போனாலே அரிசி ஃப்ரீ, பச்சரிசி, கோதுமை. அரிசி வந்து 20 கிலோ ஃப்ரீயாக தானே கொடுப்பாங்க. பச்சரிசி, கோதுமை, எண்ணெய், பருப்பு, சீனி எல்லாமே நம்ம வந்து ரேஷன் கடையில் வாங்கிட்டோம்னா நம்ம வந்து ஒரு ஹஸ்பண்ட், ஒரு ஒய்ஃபு, ஒரு சின்ன பிள்ளை 3 பேருக்கு நமக்கு சாப்பாட்டு செலவு அதிலே ஓரளவு கழிஞ்சிரும்.
கடையில் போய் கூறு வச்ச காய்கறி இருந்ததுன்னா அதை பார்த்து வாங்குங்க. எது குறைஞ்ச விலையில் கிடைக்குதோ அதை வாங்கி வீட்டில் சமையலை வந்து எப்படியாவது இந்த நாளை ஓட்டிடணும் அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி கடைக்கு போய் நம்ம வந்து கடுகு ஜீரகம் வாங்குறதா இருந்தால் கூட ஒரு மொத்த விற்பனை கடையில் போய் நீங்கள் வாங்கணும். சும்மா குட்டி குட்டி பெட்டி கடையிலலாம் போனோம்னா நம்ம 1க்கு 2 விலை கொடுத்த மாதிரி இருக்கும். அதனால் மொத்த விற்பனை கடைக்கு போயிட்டோம் அப்படின்னாலே சூப்பர். கண்டிப்பாக நம்மளால் நிறைய பைசா மிச்சம் பிடிக்க முடியும். வேணால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசி பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, சேமிக்கணுமா அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக சேமிப்பையும் ஒரு செலவு மாதிரி நினைக்கணும். மாதம் 7000 வந்துட்டுனா அதுலேருந்து 2000 எடுத்து ஒரு உண்டியலில் போடுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சீட்டு ஏதாவது கட்டுங்க. அப்போ தான் நமக்கு மாதம் ஐயோ சீட்டுக்காரி ஆஸ்வாலி சீட்டை கட்டிடணுமே அப்படின்னு ஒரு பயம் இருக்கும், ஒரு பதட்டம் இருக்கும், ஒரு பொறுப்பு இருக்கும். அதை விட முக்கியமாக பொறுப்பு இருக்கும். இதை எப்படியாவது கட்டிடணும். ஒரு வருஷம் கழித்து அந்த சீட்டை கட்டி நமக்கு வந்து ஒரு 1,00,000 ரூபா கிடைக்குது அப்படின்னா வாங்கும்போது மட்டும் இழிப்போம்லாம். அதே மாதிரி தான் அந்த பயத்தோடு வந்து நம்ம கட்டணும் அப்படின்னா சிறுதுளியே நமக்கு பெருவெள்ளமாக மாறும். அதனால் உங்களோட பைசா சம்பளம் வந்ததோடு அதுக்கு செலவு பண்ணணும் இதுக்கு செலவு பண்ணணும்னு நினைக்காதீங்க. முதல்ல வந்து சேமிப்பு போக செலவு பண்ணுங்க. ஓகேவா? என்னோட வாக்கியமே அதுதான். செலவு போக சேமிக்காதே, சேமிப்பு போக செலவு பண்ணு. சரியா? இப்போ வந்து சேமிக்கிறதுக்கு ஒரு சில பேருக்கு அங்கெங்கேயா கடி எடுக்கும். அதாவது எப்படி சேமிக்கிறதுன்னு தெரியலையே அப்படி சொல்லுவீங்க. இப்போ நம்ம 1ஆம் கிளாஸ் போயிருப்போம். போகக்கூடிய முதல் நாள் கண்டிப்பாக நான் போகமாட்டேன்னு அடம் பிடிச்சிருப்போம், அழுதுருப்போம். 2வது நாள் கொஞ்சம் அழுவோம், 3வது நாள் இன்னும் கொஞ்சம் அழுவோம், 4வது நாள் அடப்போங்கடா நான் ஒத்தையிலே ஸ்கூலுக்கு போயிடுறேன் அப்படின்னு தைரியம் வந்து அந்த 12ஆம் கிளாஸ் வரை படித்து முடிக்கலையா? அதே மாதிரி தான் சேமிப்பு அப்படிங்கிறத. முதல்ல ஐயோ நம்ம சேர்த்துருவோமான்னு நினைப்போம். கடைசியில் பாருங்கள் 1,00,000 2,00,000 1,00,000 ரூபா சேர்த்துட்டோம் அப்படின்னாலே திருப்பி என்ன நம்ம மனசு சொல்லும், எப்படியாவது 2,00,000 ரூபா சேர்த்துடணும். அடுத்த மனசு என்ன சொல்லும், எப்படியாவது ஒரு 3,00,000 ரூபா சேர்த்துடணும் அப்படின்னு நம்ம மனசே நம்மளை ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தான் சொல்கிறது, சேமிக்கணும். ஒரு நல்ல விஷயத்த பண்ணுறதுக்கு நாளை கடத்தாத, இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்தீங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயும் கடன் எவ்வளோ இருக்குது, அதுக்கு வந்து என்னால் சொல்யூஷன் தர முடியும்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து விளக்க வெறியாக சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் எத்தனை பேர், சொந்த வீடா, பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க, வருமானம் எவ்வளோ, கடன் எவ்வளோ இருக்குது, இஎம்ஐ எவ்வளோ கட்டுறீங்க அப்படின்னு எல்லாம் கொஞ்சம் விளக்கத்தோடு சொன்னீங்கன்னா நான் இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து உங்களோட பிரச்சனையை வந்து என்னால் தீர்க்க முடிஞ்ச அளவுக்கு நான் தீர்ப்பேன். சரியா? மற்றபடி என்னோடய பேச்சுகளில் ஏதாவது பிள்ளை இருந்தால் பொறுத்துக்கோங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாண்ணே. டாட்டா மக்களே.